ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விருதுநகர் கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பாதி அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கணும். அப்புறம் அதில் முக்கால்வாசி அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கோதுமை மாவையும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவு கட்டியான பிறகு முந்திரி அதில் தூவி விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இடையில கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி கிண்டி விட்டுட்டு இந்தளவு கட்டியாக வந்த பிறகு அப்புறம் ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா செட் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா நமக்கு அல்வா ரெடியாக இருக்கும். அதை கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம்.